ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3. அர்ஜுனன் சொன்னது: கேசவா, கர்மத்தை விட ஞானம் மேலானது என்று நீர் கூறுவீரானால், அப்பொழுது ஏன் என்னை இந்த பயங்கரமான கர்மத்தில் ஈடுபட தூண்டுகிறீர்? முரண்பட்ட வார்த்தைகளை பேசி நீர் என் புத்தியை குழப்புவதாக நினைக்கிறேன். எதனால் நான் சிறப்பை அடைவேனோ அந்த ஒன்றை நிச்சயமாக சொல்லும். ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது: பாபமற்றவனே, இவ்வுலகில் சாங்கியர்களுக்கு ஞான யோகம் என்றும் யோகிகளுக்கு கர்மயோகம் என்றும் 2 விதமான நன்னெறிகள் என்னால் முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் வேலைகள் எதுவும் செய்யாமல் இருப்பதால் கர்மமற்ற நிலையை அடைவதில்லை. வெறுமனே சந்நியாசம் பெறுவதால் நிறைநிலையை அடைவதும் இல்லை. எப்பொழுதும் கணப்பொழுதேனும் யாரும் கர்மம் செய்யாமல் சும்மா இருப்பதில்லை. ஏனென்றால் இயற்கையிலிருந்து உதித்த சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன் வசமின்றி தானாக கர்மம் செய்விக்கப்படுகிறது. யார் கர்மேந்திரியங்களை அடக்கி இந்திரியார்த்தங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவன் மூடன், பொய்யொழுக்கம் உடையவன் என்று சொல்லப்படுகிறான். அர்ஜுனா, ஆனால் யார் இந்திரியங்களை மனத்தினால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகம் செய்கிறானோ அவன் மேலானவன். அர்ஜுனா, நீ நித்திய கர்மத்தை செய். ஏனென்றால் கர்மம் செய்யாமல் இருப்பதை விட கர்மம் செய்வது சிறந்தது. கர்மம் செய்யாமல் இருந்தால் உன்னுடைய உடலை கூட பாதுகாக்க முடியாது. யஜ்ஞத்திற்கான கர்மத்தை தவிர மற்ற கர்மத்தினால் இந்த உலகம் கட்டுப்பட்டிருக்கிறது. குந்தியின் மைந்தா, அதனால் பற்றற்று கர்மத்தை நன்கு செய். கர்மம் 3 வகைப்படும்: பறித்தல், பங்கிடுதல், படைத்தல். மற்றவர்களிடமிருந்து பறித்து வாழும் மிருகங்கள் முதல் வகை. கிடைத்ததை அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்கும் மனிதர்கள் 2ஆம் வகை. தன்னிடமுள்ள அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் மகான்கள் 3வது வகை. இந்த 3வது நிலைதான் யஜ்ஞம். ஆதியில் பிரஜாபதியானவர் யஜ்ஞத்தோடு கூட பிரஜைகளை படைத்து, இதனால் பலவாக பெருகுங்கள், இது உங்களுக்கு கேட்டதை தரும் காமதேனு போல இருக்கும் என்றார். இந்த யஜ்ஞத்தினால் தேவர்களை வாழ செய்யுங்கள். அந்த தேவர்கள் உங்களை வாழ செய்வார்கள். ஒருவரை ஒருவர் பேணி மேலான நன்மைகளை அடையுங்கள். தேவர்கள் என்பது யார்? பல்வேறு யாகங்கள் செய்து தான தர்மங்கள் புரிந்து தன் வாழ்க்கையை பிறருக்காக தியாகம் செய்த தர்மவான்களான மக்களை ஆண்ட சக்கரவர்த்திகளே தேவர்களாக உயர்கிறார்கள். வானுலகில் வசிக்கும் இந்த தேவர்கள் மனிதர்களுக்கு தேவையான மழையை பொழிய வைக்கிறார்கள். இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தி அதை மக்களுக்கு தேவைப்படும் விதத்தில் வழங்குவார்கள். அரசர்கள் யாகத்தின் மூலம் தேவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கி அவர்களை வாழ வைத்தார்கள். தேவர்களுக்கான உணவை யாகங்கள் மூலமாக அவர்கள் பெற்று வந்தார்கள். 33 தேவர்கள் உண்டு. இவர்களை 30 முக்கோடி தேவர்கள் என்பார்கள். இந்த 33 தேவர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. உதாரணமாக, இந்திரனுடைய புண்ணியம் தீர்ந்த பிறகு அவர் மண்ணில் மனிதனாக பிறக்க வேண்டும். அந்த நேரத்தில் இன்னொரு சக்கரவர்த்தி அந்த இந்திர பதவியை அடைவார். ஆரம்ப காலத்தில் இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் கலிகாலம் துவங்கிய பிறகு அனைத்தும் மாறிவிட்டது. கலிகாலத்தில் பிராமணர்கள் பெயரளவில் மட்டுமே இருப்பார்கள். அவர்களிடம் பிராமணத்தன்மை இருக்காது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கலிகாலம் துவங்கியதும் தேவர்களுக்காக செய்யப்பட்ட யாகங்களில் அதிக அளவில் ஆடுகள் பலியிடப்பட்டன. புத்த மதம் இந்தியாவில் பரவிய பிறகு அரசர்கள் புத்த மதத்திற்கு மாறினார்கள். யாகங்கள் நிறுத்தப்பட்டன. தேவர்கள் தேவ பதவியை இழந்தார்கள்.
புத்தமத தலைவர்கள் தங்களையே தேவர்கள் என்று அழைத்து கொண்டார்கள். இவ்வாறு வட இந்தியாவில் தேவ வழிபாடு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. தற்காலத்தில் விஞ்ஞானிகள் அந்த நிலையை அடையக்கூடும். பூமிக்கு மேல் வான்வெளியில் விஞ்ஞானிகள் தங்குவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அங்கிருந்து இயற்கை சக்திகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். முற்காலத்தில் தேவர்கள் செய்த செயல்களை இனி விஞ்ஞானிகள் செய்யக்கூடும். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய உணவும் உதவிகளும் பூமியிலிருந்தே அனுப்பப்பட வேண்டியிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார், யஜ்ஞத்தினால் பேணப்பெற்ற தேவர்கள் உங்களுக்கு இஷ்டமான போகங்களை தருவார்கள். அங்ஙனம் அவர்களால் தரப்பட்டவைகளை அவர்களுக்கு மீண்டும் திருப்பி அளிக்காமல் தான் மட்டும் அனுபவிப்பவன் திருடனே ஆவான். யஜ்ஞம் செய்த பிறகு எஞ்சியிருப்பதை உண்கின்ற நல்லவன் பாபத்திலிருந்து விடுபடுகிறான். ஆனால் தங்களுக்காக மட்டும் சமைத்து உண்பவர்கள் பாபத்தை அடைகிறார்கள். உணவிலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன. உணவு மழையிலிருந்து உண்டாகிறது. மழை யஜ்ஞத்திலிருந்து உண்டாகிறது. யஜ்ஞம் கர்மத்திலிருந்து உண்டாகிறது. கர்மம் வேதத்திலிருந்து உண்டாகிறது. வேதம் அழிவில்லாத பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது என்று அறிந்து கொள். ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் எப்பொழுதும் யஜ்ஞத்தில் நிலை பெறுகிறது. பார்த்தா, யார் இவ்வுலகில் இவ்விதம் இயங்கிக் கொண்டிருக்கும் சக்கரத்தை பின்பற்றுவதில்லையோ அவன் பாப வாழ்க்கையை வாழ்பவன் ஆகிறான். அவன் இந்திரியங்களில் பொருந்தியவனாய் வீணே வாழ்கிறான். ஆனால் யார் ஆத்மாவில் இன்புற்று ஆத்மாவில் மட்டுமே திருப்தி அடைந்து ஆத்மாவில் சந்தோஷம் அடைந்தவனாய் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. அவனுக்கு இவ்வுலகில் கர்மம் செய்வதால் பிரயோஜனம் எதுவும் இல்லை. கர்மம் செய்யாமல் இருந்தாலும் நஷ்டம் எதுவும் இல்லை. மேலும் அவன் எந்த உயிர்களையும் ஏதாவது பிரயோஜனத்திற்காக சார்ந்திருப்பதும் இல்லை. ஆகையால் பற்றற்றவனாய் எப்பொழுதும் செய்ய வேண்டிய நித்திய கர்மத்தை நன்கு செய். ஏனென்றால் பற்றற்று கர்மத்தை செய்யும் மனிதன் மேலான பிரம்மத்தை அடைகிறான். ஜனகர் முதலானவர்கள் கர்மத்தினாலேயே முக்தியை அடைந்தார்கள். உலகத்தை நல்வழியில் நடத்த வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கர்மத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய். மேலானவர்கள் எதை எதை செய்கிறார்களோ மற்ற மனிதர்கள் அதையே பின்பற்றுவார்கள். அந்த மேலானவன் எதை பிரமாணமாக்குகிறானோ அதையே உலகம் பின்பற்றுகிறது. பார்த்தா, எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. 3 உலகங்களிலும் இன்னும் அடையாத ஒன்றை இனி அடைய வேண்டும் என்ற அவசியம் கொஞ்சமும் இல்லை. ஆயினும் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன். பார்த்தா, நான் எப்பொழுதும் சோர்வின்றி கர்மத்தில் ஈடுபடாவிட்டால் நிச்சயம் மனிதர்கள் என்னைப் போல் கர்மம் செய்யாமல் இருக்கவே விரும்புவார்கள். நான் கர்மம் செய்யாவிட்டால் இந்த உலகங்கள் அழிந்து போகும். தேவையற்ற குழப்பத்தை விளைவித்து மக்களை கெடுத்தவனாவேன். பார்த்தா, கர்மத்தில் பற்றுள்ளவர்களாய் அறிவற்றவர்கள் எப்படி கர்மம் செய்கிறார்களோ அப்படி ஞானி பற்று இல்லாதவனாய் உலகத்தை நல்வழியில் நடத்த விருப்பம் உள்ளவனாய் கர்மம் செய்ய வேண்டும். ஞானியானவன் அறிவற்றவர்களை கர்மத்தில் பற்றுள்ளவர்களை குழப்பக்கூடாது. யுக்தன் யோகம் கைகூட பெற்றவன் எல்லா கர்மங்களையும் நன்கு தெரிந்து கொண்டு மற்றவர்களையும் கர்மத்தில் ஈடுபடுத்த வேண்டும். பிரகிருதியின் சத்துவம் தமஸ் ரஜஸ் என்ற குணங்களால் எப்போதும் கர்மங்கள் செய்யப்படுகின்றன. அகங்காரத்தால் மதி இழந்தவர்கள் நான் கர்மம் செய்கிறேன் என்று அவர்கள் கர்மம் செய்வதாக நினைக்கிறார்கள். ஆனால் அர்ஜுனா, குணத்தின் போக்கை அறிந்த தத்துவவாதியானவன் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களில் செயல்படுகின்றன என்று அறிந்து அந்த இயற்கையில் பற்று வைப்பதில்லை. இயற்கையின் இந்த குணங்களால் மோகமடைந்தவர்கள்
குணங்களின் செயல்களில் பற்று வைக்கிறார்கள். அந்த அறிவற்ற மந்த புத்தியினரை தெளிந்த அறிவுடைய ஞானிகள் குழப்பக்கூடாது. எல்லா கர்மங்களையும் இறைவனிடத்தில் அர்ப்பணித்து ஆத்மாவில் சித்தத்தை வைத்து ஆசையற்றவனாய், நான் செய்கிறேன் என்ற உணர்வில்லாதவனாய், மனம் அடங்கப் பெற்றவனாய் போர் புரிவாயாக. எந்த மனிதர்கள் என்னுடைய இந்த எல்லா கர்மத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்தல் என்ற வழியை ஸ்ரத்தையுடன் பொறாமைப்படாதவனாய் எப்பொழுதும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கூட கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். யார் என்னுடைய இந்த வழியை இகழ்பவர்களாய் பின்பற்றி நடப்பதில்லையோ எல்லா விதத்திலும் மூடர்களாய் விவேகமில்லாதவர்களான அவர்கள் நஷ்டப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள். ஞானியும் கூட தன்னுடைய இயற்கைக்கு ஏற்றபடியே நடக்கிறான். உயிர்கள் அவர்களுக்கு ஏற்ற இயற்கையின்படி நடக்கின்றன. ஞானியானவன் உயிர்களை தங்கள் இயல்பின்படி நடக்க விடாமல் தடை செய்வதால் என்ன செய்ய முடியும்? இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. யோகி அவைகளின் வசம் சென்றுவிடக்கூடாது. அவ்விரண்டும் நிச்சயமாக அவனது எதிரிகள். நன்கு செய்யப்படும் பிறருடைய தர்மத்தை காட்டிலும், பிறருடைய தர்மத்தை பற்றி நன்கு தெரிந்திருந்தாலும் அதை பின்பற்றாமல், குறையுடையதாக இருந்தாலும் தன்னுடைய தர்மத்தை பின்பற்றுவதே சிறந்தது. தன்னுடைய தர்மத்தில் மரணமடைவது சிறந்தது. பிறருடைய தர்மமானது அவனுக்கு பயம் தருவதாக இருக்கும். அர்ஜுனன் சொன்னது, கிருஷ்ணா, அப்படியானால் இந்த புருஷன் விருப்பமின்றி பலவந்தமாய் ஏவப்பட்டவன் போல் எதனால் தூண்டப்பட்டவனாக பாபத்தை செய்கிறான்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது, ரஜோகுணத்தில் உதித்த இந்த காமமும் கோபமும் எதையும் உண்ணவல்லது, பெரும் பாபமுடையது. இங்கே இதை விரோதி என்று தெரிந்து கொள். எப்படி நெருப்பானது புகையினால் மூடப்பட்டிருக்கிறதோ, கண்ணாடி அழுக்கினாலும், கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை கர்ப்பப்பையாலும் மூடப்பட்டிருக்கிறதோ, அப்படியே காமம் மற்றும் குரோதத்தினால் இந்த ஞானம் மூடப்பட்டிருக்கிறது. குந்தியின் மைந்தா, ஞானியின் நித்திய எதிரியும் காமமே வடிவெடுத்த நிரப்ப முடியாத திருப்தியடையாத இந்த காமம் குரோதம் இவற்றினால் ஞானமானது மூடப்பட்டிருக்கிறது. இந்திரியங்கள், மனம், புத்தி ஆகியவை அந்த காமம் குரோதம் இவற்றிற்கு இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் ஞானத்தை மறைத்து தேகத்தில் இருக்கும் ஆத்மாவை மயக்குகிறது. ஆகையால் அர்ஜுனா, நீ முதலில் இந்திரியங்களை அடக்கி ஞானத்தையும் ஞான விஞ்ஞானத்தையும் அளிக்கின்ற பாப வடிவுள்ள இந்த காம குரோதத்தை உறுதியுடன் ஒழித்துவிடு. இந்திரியங்கள் மேலானவை என்று சொல்கிறார்கள். இந்திரியங்களை விட மனம் மேலானது, மனத்தை விட புத்தி மேலானது. ஆனால் புத்தியை விட உடலில் குடியிருக்கும் ஆத்மா மேலானவன். அர்ஜுனா, இங்கனம் புத்தியை விட மேலான ஆத்மாவை அறைந்து தன்னைத்தானே அடக்கி காம வடிவானதும் வெல்வதற்கு கடினமானதுமான காமம் குரோதம் என்ற எதிரியை அழித்துவிடு.